வீட்டு ஜாமான் வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. மொத்தமாக ஜாமான் எவ்வளோ வந்துச்சு? மொத்தமாக 2 ரூபா வந்துச்சு. 2 ரூபாலே எல்லா ஜாமானும் வாங்கிட்டியா? எனக்கு தேவைப்பட்ட எல்லா ஜாமான் வாங்கிட்டேன். அம்மா அப்படி எங்கே வாங்கினா? ஆட்டோவில் ஏறணும் மாப்பிள்ள. ஆனால் எனக்கு நல்ல கடையை பார்த்து கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் நேராக எவரெஸ்ட் ஒரு கடைக்கு நிப்பாட்டினா. உள்ளே என்ட்ரன்ஸ் போனோன்னே பெயிண்டிங்கு, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்கு, ஹார்ட்வேர்ஸு, சானிடரிஸு, லைட்டிங்கு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே இருக்குடா. எல்லா பொருளும் புது டிசைன் ஆகும், புது மாடல் ஆகும், விலை ரொம்ப கம்மியாகவும் இருக்குடா. அதான் வீட்டு ஜாமான தேவையான எல்லாத்தையும் பார்த்தேன், வாங்கிட்டேன். சாமானும் திருப்தி, மனசும் திருப்தி. அப்படியே எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வண்டியில் அட்ரஸை கொடுத்து ஏற்றி விட்டுட்டு பஸ் ஏறதுக்காண்டி நிற்கிறேன். ஆமாம், உனக்கு எவ்வளோ வந்துச்சு? எனக்கு வெறும் 300 ரூபா தான் வந்துச்சு. என்னது 300 ரூபாயா? எல்லா பொருளும் வாங்கிட்டியா? காம்போவில் போட்டுருந்தீங்க, அப்படியே செட்டாக தூக்கிட்டேன். இப்படி என்னடா பொருள் வாங்கின? எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி அமிச்சிட்டியா? இருக்குடா வண்டி, நான் தான் கையிலே கொண்டு போயிடுவேன்டா. கையில் கொண்டு வந்துட்டேன். காட்டு பொருளை காட்டு. பாத்தியா, காம்போ ஆஃபரு 500 ரூபா சொன்னான், 300 ரூபாய்க்கு அடிச்சு பேசி வாங்கியிருக்கேன். அப்பல எப்படி வீட்டு ஜாமா வீட்டுக்கு போய் சோறாக்கி குழம்பாக்கி விளையாடுவேனே, ஜாலி.